KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் நைட் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணுறது, நைட்டில் போய் எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது, நைட் சப்ஜெக்ட்ஸை எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக சில டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். அதையும் தாண்டி கேமராவுடைய செட்டிங்ஸ் பற்றியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சமீபத்தில் சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஃப்ரான்ஸ் போயிருந்தப்போ எடுத்த நிறைய நைட் ஃபோட்டோகிராஃபியை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ குறிப்பாக சுவிஸில் இருக்கக்கூடிய பாசல் அப்புறம் ஜூரிக் அப்படிங்கிற மாதிரி 2 மேஜர் சிட்டியில் எடுத்த நைட் ஷாட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் தாண்டி ஃப்ரான்ஸில் பாரிஸில் எடுத்த சில படங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு சிட்டிஸ்கேப்பாக இருக்கலாம், ஓவராலாக நைட் ஷாட் ஒரு சிட்டியுடைய வியூவாக இருக்கலாம், இல்லை ஒரு லேக்கோட வியூவாக இருக்கலாம். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு டிராஃபிக்குடைய ஒரு ட்ரையல்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபவுண்டைனாக இருக்கலாம். அந்த மாதிரி எனிதிங், அதாவது ராத்திரி நேரத்தில் லைட் போட்டதுக்கப்புறம் அந்த உலகமே வேறு மாதிரி தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அப்படியான சூழ்நிலையில் நம்ம ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணுறது, அப்போ எந்த மாதிரி ப்ரீகாஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை சேரும். நைட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்மள பல பேர் பார்த்திங்க அப்படின்னா 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா சரி லைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பேக் பண்ணி கேமரா பேக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம், இல்லாட்டி வேறு வேலை செய்ய போயிடுவோம் இல்லையா? பட் நைட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக 6 மணிக்கு அப்புறமும், சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறமும் கூட நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய படங்களில் வேறு விதமான ஒரு ஃபீலிங்ஸ், வேறு விதமான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு தெரியும். பேசிக்கலி என்ன கேட்டிங்கன்னா, லைட்டினுடைய இன்டென்சிட்டி, லைட்டினுடைய கலர், லைட்டினுடைய குவான்டம் மாறும்போது என்ன ஆகும்னா அந்த காட்சியினுடைய ஃபீல் உங்களுக்கு மாறும். ஏன்னா லைட் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இரவு நேரங்களில் ஒரு காட்சியை தெரியுறது அப்படிங்கிறது டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு போகணும். ஆக்சுவலாக குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் போயிடணும். சப்போஸ் நீங்கள் ஒரு சாயந்தர நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, 7-7:30 மணிக்கு போல் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 6 மணிக்கே போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்கைலைன்னு கொஞ்சம் தெரியும். ஸ்கைலைனோடு சேர்த்து நீங்கள் நைட் ஃபோட்டோகிராஃபி எடுத்திங்கன்னா தான் உங்களுடைய ஷாட்டில் அந்த பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் லைட்டாக உங்களுக்கு ஒரு டிமார்க்கேஷன் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதையும் தாண்டி சரியான வாண்டேஜ் பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி போகணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் எடுத்து குறிப்பிட்ட இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா தான் அந்த காட்சி உங்களுக்கு முழுமையாகவும் சரியாகவும் தெரியும். ஆக்சுவலாக இதில் நான் காமிச்சிருக்க நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டேஜ் பாயிண்ட்டை தேடி நாங்கள் அலைஞ்சதுக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய கதை. ஸோ எங்கே போய் பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக, இல்லை அந்த காட்சி ஃபுல்லாக தெரியாது உங்களுக்கு, எங்கே தான் ஒரு தப்பான சைட்லேருந்து ஒரு டைரெக்டாக ஃப்ரண்ட் லைட் ஒன்று வரும், இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அந்த வாண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் அலையணும். ரெண்டாவது, இந்த சில சமயத்தில் சில லொக்கேஷன்ஸுக்கு நீங்கள் பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ரிலேட்டடான பில்டிங்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ப்ரைவேட் பில்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேஃப்டி ரிலேட்டடாக சில விஷயங்கள் அவங்க வச்சுருக்கும் போது அங்கே போய் நம்ம கேமராவை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட முடியாது. அதனால் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்களுடைய பெர்மிஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நைட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது லைட் ரொம்ப லோவாக இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ கட்டாயமாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா ட்ரைபாடை யூஸ் பண்ணணும். ட்ரைபாடை யூஸ் பண்ணால் தான் கேமரா ஸ்டடியாக இருக்கும். ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம ஷட்டர் ஸ்பீடை நம்ம குறைச்சி என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப குறைச்சி பயன்படுத்துறதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில சமயத்தில் ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டர் பாடி காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட், இல்லை வாட்டருடைய மூவ்மெண்ட்டை நீங்கள் லாங் எக்ஸ்போஷர் கொடுத்து எடுத்திங்கன்னா அது பார்க்குறப்ப அழகாக இருக்கும் இல்லையா? அது நீங்கள் நார்மலாக 1/4 எடுக்கிறது பதில் என்ன பண்ணலாம், நீங்கள் 1 செகண்ட் இல்லாட்டி 5 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் அது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லாங் எக்ஸ்போஷர் போனீங்க அப்படின்னா படம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வாட்டருக்கும் பொருந்தும், அண்ட் கிளவுட்ஸ் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட அதில் பொருந்தும். இப்போ நான் காமிச்சிருக்க நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா கிளவுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விண்டியான சுச்சுவேஷன்லாம் எடுத்தேன். அதாவது காற்று ரொம்ப பலமாக வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் படம் எடுத்தேன். அப்போ அந்த கிளவுட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்கே தெரிஞ்சுது. கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் பிளரியாக வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிராஃபிக் கூட ஃபோர்க்ரவுண்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லாத இப்போ இன்ஃபேக்ட் நான் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு.
ஒரு சில படங்கள்ல வந்து கார்ஸோட மூவ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபீல் குடுக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் நல்லா நீங்க கம்மி பண்ணி பயன்படுத்துங்க. மேனுவல் மோட்ல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் டோட்டலான எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ உங்கள்ட்ட மிரர்லெஸ் கேமராஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸ்போஷர நீங்க ஃபைனலைஸ் பண்றதுக்கு. DSLR கேமராலயும் 1, 2 டெஸ்ட் ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களால பெர்ஃபெக்ட்டா நீங்க எக்ஸ்போஷருக்கு செட்டில் ஆயிட முடியும். ஸோ உங்களுடைய ஷட்டர் ஸ்பீட் 1/1 செகண்டோ இல்லாட்டி வந்து 5 செகண்ட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அப்பேச்சர் எடுத்துட்டு போய் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணி ஹையர் அப்பேச்சர் வேல்யூக்கு செட் பண்ணிக்கோங்க. 11, 16 அந்த மாதிரி ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. ISO நல்லா குறைச்சிக்கோங்க ஆக்சுவலா. அப்பதான் உங்களுக்கு வந்து லாங் எக்ஸ்போஷர் போக முடியும். அதனால மோஸ்ட்லி இதில நான் காமிச்சிருக்க படங்கள் எல்லாமே வந்து ஒரு 200, 100 சில படங்கள் 50ல கூட எடுத்திருக்கேன். அது மாதிரி கூட சில படங்கள் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி இந்த காம்பினேஷன ஒர்க் பண்றதுக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. லாங் எக்ஸ்போஷர் வரும்போது கொஞ்சோண்டு படத்துல நாய்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க ISO குறைச்சா கூட எக்ஸ்போஷர் லெங்க்த்தியா கொடுக்கறதுனால என்ன கேட்டீங்கன்னா, அதனால ஏற்படக்கூடிய நாய்ஸ் வந்து கட்டாயமா படத்துல வரும். அது வந்து லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்க ரால எடுத்தீங்க அப்படின்னா, ரா பிளஸ் ஜேபிஜில எடுத்தீங்கன்னா, உங்களால பியூட்டிஃபுல்லா அந்த நாய்ஸை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ தூரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தெரியல அப்படின்னா, என்ன பண்ணிக்கோங்க, ஜேபிஜி ஷூட்டரா இருந்தீங்க அப்படின்னா, உங்க கேமரால போயிட்டு லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டு போய் ஹைல வச்சுருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேமராவுடைய ப்ராசஸர் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அந்த நாய்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி ஃபைனலான ஒரு ஜேபிஜி அவுட்புட்ட உங்களுக்கு கொடுக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்ற சமயத்துல நெறைய நம்ம வந்து வைட் ஏரியாவ கவர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ வைட் ஏரியா கவர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்றது பெட்டர் இல்லையா? ஸோ உங்கள்ட்ட ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 24 to 105 லென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க 24ல ஷூட் பண்றத நீங்க உங்களுடைய ஆப்ஷனா நீங்க செலக்ட் பண்ணி கூட நீங்க செய்யலாம். அண்ட் ரொம்ப வைடான ஒரு சீன் இருக்கு. அதுல வந்து ரொம்ப டிராமேட்டிக்கான ஒரு ஃபீல் கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது கூட குறைவான ஃபோக்கல் லென்த் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிச்சிருக்க சில படங்கள் பார்த்தீங்கன்னா, 20 மில்லிமீட்டர் லென்ஸ்ல கூட நான் எடுத்திருக்கேன். ஸோ 20 லென்ஸ்ல சில ஷாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் 20 எம்எம்லாம் போகும்போது அந்த படத்துல கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்கும்ல. படங்கள்ல வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, அது உள்பக்கம் நோக்கி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த மாரி எஃபெக்ட் உங்களுக்கு புடிக்கல, அது வந்து ஸ்ட்ரெய்ட்டா வேணும்னு நெனச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க அவ்வளோ வைட் ஆங்கிள் போகாம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 35 ரேஞ்சில கூட நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 35 ரேஞ்சில ஷூட் பண்ணீங்கன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டார்ஷன் உங்களுக்கு வராது. ஆனா, உங்களுக்கு அது ஆங்கிள் ஆஃப் கவரேஜ் குறைஞ்சிரும். இட்ஸ் ஆல் அபௌட் யுவர் சாய்ஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய தேவை, நம்மளுடைய கற்பனை இல்லையா? அது சார்ந்த விஷயங்கள் ஆக்சுவலா. ஸோ, எனக்கு அந்த சின்ன டிஸ்டார்ஷன் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஏன்னா, அந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது, அந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ரா பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறதா நான் நெனச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அந்த படங்கள் எனக்கு பிடிக்கும். அதனால வந்து இதில நீங்க காமிச்ச நெறைய படங்கள்ல வந்து 24 அண்ட் 20 மில்லிமீட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி நெறைய படங்கள் நான் எடுத்திருக்கேன். அதனால அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். கேமராவ ஸ்டாண்ட்ல போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து கேமரா ஷேக் வராம இருக்காது. ஏன்னா, நீங்க டைரக்ட்டா வந்து உங்களோட விரல வச்சு ஷட்டர் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, லாங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதுனால அந்த வைப்ரேஷன் கூட ஒரு கேமரா ஷேக்கா ரெக்கார்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கேமராவ டைரக்ட்டா தொடுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், நீங்க வந்து ரிமோட் ஷட்டர் ரிலீஸ் யூஸ் பண்ணலாம். ரிமோட் ஷட்டர் ரிலீஸ் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, நீங்க தேர்ட் பார்ட்டி ரிமோட் ஷட்டர் ரிலீஸ் வந்து நீங்க Play Storeல போய் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு இல்ல அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ட்ரை மோட்ல போய் என்ன பண்ணிக்கோங்க, செல்ஃப் டைமர்ல போயிட்டு 10 செகண்ட் ஷட்டர் ரிலீஸ் பார்த்தீங்களா, அத செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட்ஸ் வேண்டாம். 10 செகண்ட்ஸ் போங்க. எப்படி இருந்தாலும் உங்க சப்ஜெக்ட் வந்து நான் மூவிங் சப்ஜெக்ட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் டிலேடா கூட நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க டிராஃபிக் ஏதோ இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, அந்த நேரத்துல வந்து 2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் லேட்டா ஷட்டர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, கேமராவுடைய வைப்ரேஷன் ஃபுல்லாவே செட்டில் ஆயிட்டு இருக்கட்டும். அப்படி கேமராவ நீங்க ட்ரைபாட்ல போடுற சமயத்துல ஒரு பிரிட்ஜ் மேலயோ, வேற வந்து ஒரு நான் ஸ்டேபிளான ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ கேமரால வைக்காதீங்க. ஏன்னா, ஒரு டிராஃபிக் போச்சு அப்படின்னா கூட என்ன ஆகும், லைட்டா வைப்ரேட் ஆகும். ஒரு ட்ராம் போகுது, ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு பஸ் போகுது அப்படின்னா கார் போனது கூட ஸ்லைட்டா சில பிரிட்ஜஸ்ல வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேஷன் செட்டில் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2, 3 செகண்ட்ஸ் ஆயிடும். அதனால அந்த மாதிரியான ஒரு ஒரு பேஸ நீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஒரு சாலிடான எர்த்ல டைரக்ட்டா எர்த்ல வந்து உங்க ட்ரைபாட வந்து மவுண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மள அறியாம செய்யக்கூடியது. ஓகே. ஸோ இது எதனால வருதுன்னே நமக்கு தெரியாது. ஆனா, அந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் நல்லாருக்கும். ஆனா, கொஞ்சோண்டு ஒரு கேமரா ஷேக் ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். பிகாஸ் இது வந்து லாங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதுனால. இதையும் தாண்டி நீங்க வந்து ஒரு அன்னோன் டெரெயின் போறீங்க. நைட்ல போறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துறாதீங்க. உங்க கேமரா பேக்ல ஒரு டார்ச் லைட் இருக்கட்டும். நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துலயும் கொஞ்சம் டார்ச் வச்சு பார்த்துக்கலாம். எஸ்பெஷலி நீங்க வந்து அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க நிக்கிற இடம் சேஃபா இருக்கா?
அதை செக் பண்ணிப்போங்க ஆக்சுவலாக. இதில் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஸ்டேபிளாக இருக்கணும் ஆக்சுவலாக. பக்கத்தில் ஸ்டீப்பான ஏதாவது ஒரு வேலி மாதிரி ஏதோ விஷயம் இருந்துடக்கூடாது. இல்லை வேறு ஏதாவது பூச்சி, பாம்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால் அதை நீங்கள் டார்ச் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அதையும் தவிர ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால கேமரா கண்ட்ரோல்ஸை நீங்கள் பார்க்குறது கூட என்ன பண்ணலாம், அந்த டார்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ் அப்புறம் உங்கள்கிட்ட ஃபுட்வேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நைட் ஃபோட்டோகிராஃபில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கணும், நம்ம ஃபுட்வேர் இருக்கணும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் வந்து சுவிட்சர்லாண்ட்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்டையர் டூரில் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் க்ளோதிங் தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ நம்மளால் கம்ஃபர்டபுளாக வேலை செய்ய முடியும். கேமரா செட்டிங்ஸ் வரும்போது இன்னும் சில விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வைக்கிற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் வச்சுக்கலாம். பிகாஸ் உங்கள் சப்ஜெக்ட் நான் மூவிங்காக இருக்கிறதுனால அங்கே வந்து கண்டினியூஸ் ஃபோக்கஸ் தேவையில்லை. அதனால் வந்து சிங்கிள் ஷாட் வச்சுக்கோங்க. அதாவது AFSன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி அதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவை போய் ஜோன் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. ஒரு வைட் ஏரியா ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்டையர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர் ரூமில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வைட் ஏரியா ஃபோக்கஸ் வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் சிங்கிள் பாயிண்ட்டையோ இல்லாட்டி வந்து எக்ஸ்டெண்டட் பாயிண்ட்ஸோ செலக்ட் பண்ணி உங்கள் சப்ஜெக்ட்டில் வச்சுக்கலாம். பட் உங்களுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இடையில் வேறு எது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜோன் ஃபோக்கஸ் இல்லாட்டி வைட் ஏரியா ஃபோக்கஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பல சமயத்தில் நைட் ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் சொதப்பிடும். உங்களுக்கு கேமரா வந்து லைட் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் AF/MF வச்சு என்ன பண்ணிக்கோங்க, MFல தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிரர்லெஸ் கேமரா வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு ஜூம் ஆகி தெரியும். அப்புறம் நீங்கள் பக்காவாக என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஜூம் பண்ண அந்த 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 இமேஜ் என்ன பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணி அது நீட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கை டச் பண்ணாதீங்க. மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கை டச் பண்ணிங்கன்னா படம் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும் இல்லையா? அதனால் மேனுவல் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பிக்சரில் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ட்ரைவ் மோட் பொறுத்த அளவுக்கு சப்ஜெக்ட் நான் மூவிங் அப்படிங்கிறதான் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரைவ் மோட் வந்து சிங்கிள் ஷாட்டில் வச்சுக்கலாம். ஓகே, கண்டினியூஸ் ஷூட்டிங் தேவையில்லை, சிங்கிள் ஷாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸ்போஷர் மீட்டர் அப்படின்னு போகிற சமயத்தில் என்டையர் ஃப்ரேம் ரீட் பண்ணுற மாதிரி எவாலுவேட்டிவ் மீட்டர் கேனனா இருந்துச்சு அப்படின்னா, மேட்ரிக்ஸ் மீட்டர் நிக்கானா இருந்துச்சு அப்படின்னா, மல்டிமீட்டர் சோனி மாதிரி கேமரா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த உங்களுடைய கேமரா வந்து இந்த என்டையர் ஏரியாவை சீனை வந்து ரீட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட்டணுமா குறைக்கணுமா அது நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்கள்கிட்ட மேனுவல் மோடில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு. ஸோ அப்போது நீங்கள் நிறைய சமயத்தில் வந்து இந்த கரெக்டான எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத விட கொஞ்சோண்டு அண்டர் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது பண்ணால் மட்டும்தான் அந்த நைட் ஷாட்ஸில் இந்த லைட்ஸு இல்லை இந்த பில்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸோட கிளியராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிக்சர் ஸ்டைல் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கலாம். அது எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஜேபிஜி ஷூட்டராக இருந்தீங்க அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு இட் மேட்டர்ஸ் இல்லையா? மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் ரால் எடுத்தீங்கன்னா நீங்கள் வேண்ட மாரி உங்கள் பிக்சரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் அதனால் ஜேபிஜி ஷூட்டர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து பிக்சர் ஸ்டைலில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் பேலன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுவும் வந்து பியூராக கலர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இதில் வந்து இதுதான் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு நீதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் கேட்டிங்க அப்படின்னா, ஐ திங்க் கெல்வினில் போயிட்டு எனக்கு வேண்டிய மாதிரியே இதனுடைய கலர் டெம்பரேச்சரை ஆல்ட்ரு பண்ணி வேண்டிய ஃபீல் நான் கொண்டு வந்துடுவேன் உங்களுக்கு. ஸோ கெல்வின் பற்றி உங்களுக்கு நாலேஜ் பெருசாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் கூட வச்சு எடுக்கலாம். இந்த ஒயிட் பேலன்ஸ் பற்றி கூட நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஒயிட் பேலன்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒயிட் பேலன்ஸ் வச்சா அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலர் வந்து சம்திங் வெரி பர்சனல் உங்களுக்கு. அதனால் சில படங்கள் கொஞ்சம் வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் நைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் லைட் தான் போட்டிருப்பாங்க இல்லையா, இன்கேண்டசன்ட் லைட் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அது எல்லோ கலரில் இருக்கும். அப்போ ஃபோட்டோலையும் கொஞ்சோண்டு இந்த எல்லோ கலர் ஃபீல் இருந்தால் தான் அந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு நைட் ஷாட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு வார்மாக அது இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, அது மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுபோல் தான் நீங்கள் வந்து இந்த நைட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஆக்சுவலாக நான் காமிச்ச இந்த படங்கள் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே அந்த படங்கள் எடுக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த படம் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நைட் ஃபோட்டோகிராஃபியில் குறிப்பாக நீங்கள் வந்து சிட்டி சீன்ஸ்லாம் எடுக்கிறீங்க, சிட்டி ஸ்கேப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்டையர் சிட்டி ஃபுல்லாக நீங்கள் ஒரு டாப் ஆங்கிலேருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஷார்ட்ஸாக எடுக்கிறத தாண்டி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தனித்தனியாக 3 ஃப்ரேம் 4 ஃப்ரேம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அந்த 3 ஃப்ரேம் 4 பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு பேனரமா கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேனரமா பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக சிட்டி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குது. அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரே ஷாட்டில் வந்து வைட் ஆங்கிள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும்.
நிறைய ஃபோர்க்ரவுண்ட் வந்துடும் அதில். அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இல்லாட்டி வந்து டாப் ஏரியா நிறைய வந்துடும். அப்போ இந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சின்னதாக குட்டியோட தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பேனிங் ஷாட் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். பேனிங் ஷாட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வந்து என்னுடைய சேனலில் நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ போட்டிருக்கேன் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், லிங்க்கை நான் மேலே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி பேனிங் ஷாட் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேனிங் ஷாட் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபைனல் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி வந்து கண் அப்படியே விரிக்கிற அளவுக்கு செமையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் அது கூட ஒரு ஆப்ஷனாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதையும் தாண்டி இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் நைட் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தால் கூட அது கூட நீங்கள் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது கூட ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா இமீடியட்டாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகே, மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.